வாங்க வாங்க, வணக்கம். என்ன முதல்ல கழுத்தை நீட்டுங்க. எதுக்கு இதெல்லாம்? இல்லைங்க சார், நீங்க இசையமைச்ச படம்னா ஜனங்களுக்கு படு குஷிங்க. நேத்துக்கு ரிலீஸ் ஆச்ச நம்ம படம், அதுல நம்ம பாட்டு தாங்க நிக்குது. ஏதோ பகவான் பரமாத்மா போட்ட பிச்சை. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்ல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போட்டு இருக்கேன். அண்ணே, இனிமே வர இந்தி படங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க. ஒத்துக்கிட்டாங்க ஆகணும். நீங்க ஒத்துக்கலாம்டா, முடியலையே. ஹலோ, மியூசிக் டைரக்டர் இந்திரஜித் பேசுறேன். whom do you want please? அண்ணே, அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கம், நமஸ்காரண்ணே. ஆமா, நேத்து நான் தோட்டத்துக்கு போன் பண்ணியிருந்தேங்க. நீங்க கூட்டத்துக்கு போயிருந்ததா சொன்னாங்க. ஆமாண்ணே, பல்லாண்டு வாழ்க்கை நேத்து பார்த்தேண்ணே. நீங்க பல்லாண்டு வாழணும். அண்ணே, 30 நாள்லயே படம் முடிக்க போறீங்களா? சரிண்ணே. ஓ, நல்லா போட்டு தரேண்ணே. ஐயோ, நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆமா. ஐயோ, டைம் என்ன கேட்கலே, உங்க டைம் தான், நீங்க சொல்றதுதான். எங்க பார்க்கட்டும்? தோட்டத்திலயா? பிரேக்ல மாமலா ஆபீஸ்க்கா? வந்துடுறேன்டா. நமஸ்காரம், வணக்கம். வணக்கம். அவர் தெய்வ பிரவீனா? ஆமா ஆமா சார். டைம் 5:30. ஓ, கார் ரெடி பண்ணிக்கோ. எஸ். ஸ்டாக் பொசிஷன்? ஓ, கேஸ் இருக்கு. ஓகே. என்ன கேஸ்? கோர்ட் கேஸ். உமக்கு என்ன, நான் சும்மாறேன். இது நம்ம பாட்டு. ஐயோ, அசிஸ்டன்ட். என்னப்பா பாட்டுன்னா யார் போறாரு? முதலாளி என்ன மியூசிக் டைரக்டர் அண்ணன் எப்பவுமே 5:30 மணி ஆச்சுனால பாட்டுன்னா நிப்பாட்டுன்னு வழக்கமா பீச்சு கார் எடுத்துட்டு போனா வெடிஞ்ச போடுவான், திருப்பியே வருவார். ஐயோ, புலம்பி பிரயோஜனம் இல்ல. சாத்தனூர் ஷூட்டிங்க தள்ளி வைங்க, ஓத்தனூர்ல எடுத்துக்கோ. ஓத்தனூர்லயா? ஏய், ஏய், காது கேட்காத உனக்கு? ஏவா போன்னு கூப்பிட்டா காது கேட்காது, மரியாதையா கூப்பிட்டா ஒரே வார்த்தையில எந்த சோடியாரு. மரியாதை பத்தி எனக்கு சொல்லி தரீங்களா? கண்ட்ரி ப்ரூட். நான் யாரு தெரியுமில்ல? நான் படிச்சது காலேஜ்ல. சரிதான், நிறுத்தியா? நீ படிச்சது காலேஜ்ல, நான் படிச்சது வில்லேஜ்ல. படிப்பு பட்டணத்துல இருக்கலாம், பண்பு பட்டிக்காட்டுல தான் இருக்கு. ஆஹா, அப்ப நான் பண்போட கேக்குறேங்க, இந்த பெரிய பண்ண வீடு எங்கெங்க இருக்குதுங்க? பெரிய பண்ண வீட்டுல நீங்க யார பாக்கணும்? கண்ணன் ஒரு ஆளை பாக்கணும் மேன். கண்ணனா? எதுக்குங்க? என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்ணனோட அண்ணன் தான். எது கண்ணனோட அண்ணனா? அவன் கோடீஸ்வரா, நீ குடிசையில இருக்க விளையாடுறியா? இடம் மாறி போனாலும் இனம் மாறி போகாதுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணா, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் தரணும். உண்டி எழுதி கொடுத்துட்டான் பாத்தியா? 1.5 லட்சம் ரூபாய் தரணுங்களா? எப்படிங்க தரணும்? எப்படி வேணாலும் கொடுக்கலாம் மேன். ₹1 நோட்டா கொடுத்தா கூட எடுத்துட்டு போறேன். அது இல்லைங்க, எதுக்கு தரணும்னு கேட்டேன். கடன் வாங்கி சூதாடினா. இது என்னையா கேள்வி? ஏன் தம்பியா சூதாடினா? உன் தம்பி என்னையா தர்மபுத்திரனே சூதாடி இருக்கான். இந்த வழக்கத்தெல்லாம் உன் தம்பிட்டு கேளு. விலாசத்தை சொல்ல போறியா இல்லையா? தயவு செய்து இங்கே இருங்க, ஒரு நிமிஷம். நான் வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஓடியாந்துறேன். பணத்தோட வந்து சேரு, இல்லைன்னா போலீஸோட வர முடியாது இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்குங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. இதை வந்துடுறேன். சீக்கிரமா மேன். இந்த உதவி செஞ்சா ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன். தம்பி, உங்க அப்பாவுக்கு உனக்கு உறவு சரியில்லை. உனக்கு கிடைச்ச 2 காணி நிலத்தை வச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதை நம்பி 1.5 லட்சம் ரூபாய் எப்படி தர்றது? எதுக்கு ஏன்னு கேட்காது. 1.5 லட்சம் ரூபாய் உடனடியா எனக்கு தேவை. கொடுக்க வசதிப்படுமா இல்லையா சொல்லுங்க. சரி தம்பி, நான் பணம் இல்லைன்னு நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு கையெழுத்து போட சொல்லு, உடனே ரூபாயை எண்ணி வச்சிடறேன். இதுக்கு நான் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கலாமே, அவரை சம்பந்தப்படுத்தாம என்ன நம்பி தருவீங்களா மாட்டீங்களா? சரி, உங்க அப்பா வேணாம், உன் தம்பி மாமனார் இருக்காரே, அவர் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, உடனே தர்றேன். என்னங்க அவர்கிட்ட போய் கேட்டா எங்க குடும்ப மரியாதை என்ன ஆகுறது? கடைசியா கேட்கிறேன், என்ன நம்பி நீங்க தரப்போறீங்களா இல்லையா? தயவு செய்து மன்னிச்சிடப்பா. என்னங்க என்ன வந்து சொல்லு. உங்களை நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நினைச்சேன் நீ காலமுக்கிறப்பவே ஆழமுக்க போறேன்னு. என்ன விஷயம்? பயமா இருக்குதுங்களே. இப்ப சொல்லாத. பெத்த வயிறு கேட்கலீங்க. ரெண்டையை வச்சு கட்டிக்க. என்னென்ன பண்ண சொல்ற? என்னங்க, நம்ம புள்ள நம்ம வீட்லயே இருந்துட்டு போடுங்க. வீட்டுல இல்லாம வெளியே மாடு மேய்க்கு போயிருக்கான். கண்ணன் வீட்டுல தானே இருக்கிறான். நான் கண்ணன்னு சொல்லலைங்க, என்ன அவன் அண்ணன்னு சொன்னேன். யாரு? முத்துவா? ஆமாங்க. முடிய தோண்டி விடுவேன். பெத்த அப்பன் கிட்டவே கத்தவத்தையை காட்டிட்டு போனான். அவன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா வெட்டி விடுவாட்டி. அப்பா, யாரோ அப்பன்? அவனுக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. வெக்கங்க போறேன். என்ன வந்த?
எனக்கா வரல. எதுக்காக வந்த? என்னங்க இது? வராத பிள்ளை வீடு தேடி வந்திருக்கான், இப்படி எல்லாம் பேசுறீங்களா? போய் உள்ள. அம்மா நீங்க சும்மா இருங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்னத்தடா பேசிக்கிறது? பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கே பேசிட்டு போயிட்டேடா. இன்னும் என்ன பேச்சு வந்த? முத்து, வாயா, எப்பயா வந்த? ஓ, வரவேற்பு கொடுக்குறீங்களா? தள்ளி பாருங்க பக்கம். அப்பா உங்க வரவேற்பை எதிர்பார்த்து நான் இங்க வரல. வாழையடி வாழையா கௌரவமா வாழ்ந்த குடும்பத்துல வரக்கூடாத ஒருத்தன் வந்துட்டான். அவனை வழியிலேயே தடுத்து நிறுத்திட்டு விவரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்திருக்கேன். வரக்கூடாதவரே நீதானடா. பெத்த கடனை திக்காத கடங்கார. என்ன பெத்து வளர்த்த கடனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாதுப்பா. கண்ண ஒருத்தங்கிட்ட கடன் பட்டிருக்கான். அவன் அதை வசூல் பண்ண வந்து காத்துக்கிட்டு இருக்கான். கண்ணனா? முத்து, அவ ஏன் கடன் வாங்க போறா? பொல்லாத வேலைதான். இல்லாட்டி இல்லாத பழக்கம் எல்லாம் வருமா? இல்லாத பழக்கமா? நீ என்னையா சொல்ற? தொலைக்காட்சி உப்பு இல்லைன்னு சொல்றான். இந்த பையன் தான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோமே, தம்பி எதுக்காக சுகமா இருக்கணும்னு அவன் மூச்சில கையை புத்தி அவனையும் வெளியே இருக்க பாக்குறான். டேய், போக்குறா பையன், என்கிட்ட விளையாடாத. நீங்க விளையாட்டுன்னு நினைச்சாலும் சரி, வினைன்னு நினைச்சாலும் சரி, கண்ணை ஊட்டிக்கு போயிருந்தப்ப பாஸ்கர்னு ஒருத்தர் கூட சூதாடி 1.5 லட்சம் ரூபாய்க்கு உண்டி எழுதி கொடுத்திருக்கான். அவர் அந்த பணத்தை வசூல் பண்ண வந்திருக்காரு. அவரை குடிசையில தங்க வச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் உங்க இஷ்டம். கண்ணே, கடன் வாங்கி சூதாடினா? டேய் கண்ணா, அண்ணா, என்னப்பா? வாங்க. ஏண்டா? கொஞ்சம் இருங்க. ஏன் கண்ணா, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னன்னு உங்ககிட்ட பணம் வசூல் பண்றதுக்காக பாஸ்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பாஸ்கரா? என்னடா பாஸ்கராகிற? அவனுக்கு நீ பணம் தரணுமா? ஆமா. அப்போ நீ சூதாடியா? லட்சுமி, நீ அவன் தானே ஊட்டிக்கு போறீங்க. அவன் சூதாடுறத நீ பாத்துட்டா இருந்தே? இல்ல மாமா, அவரு வந்து அவரு என்ன? அவரு முழிக்காம உண்மையை சொல்லு. அவரு லீலாவும் பாஸ்கர் ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹோட்டல் ரூம்லயே இருந்துட்டேன் மாமா. ஏண்டா, மனைவிய ஹோட்டல்ல விட்டுட்டு லட்சுமியோட ஊர் சுத்தமா நீ ஊட்டிக்கு போனே? இல்ல, அது வந்து கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல கட்டின மனைவி உனக்கு கசந்துட்டா, அவ கூட பிறந்தவ வசந்துட்டா. அண்ணே, நாய்க்கு முழு தேங்காய் போட்டது ஏன் தவறுதான்? உங்களை போல மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னால நல்லவனா நடிக்க எனக்கு தெரியாது. ஏண்டா கண்ணா, என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொன்ன? இன்னொருத்தனுக்கு தாரமாயிட்டவளை தாயா நினைக்கிறவன் தானா? தகப்பன் கீழ்ச்ச கோட்டை தலை போனாலும் தாண்டாதவன் தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு தலைகுனிவோட வெளியேறா. ஏன், எதுக்காக? நீங்க லட்சுமி ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு அப்பாவை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக தூக்கி வளர்த்த தகப்பனையே தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்டா. ஐயா, நீ என்னடா சொல்ற? எங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. அண்ணா, இப்படிப்பட்டவனை பார்த்தா அப்படி கேட்ட? எவன்கிட்ட நீ பட்ட கடனை நான் இன்னைக்கு தீர்த்து வைக்கிறேன். மானம் உள்ளவனா இருந்தா என்கிட்ட பட்ட கடனை நீ என்னைக்கு தீர்க்கிறியோ அன்னைக்கு தாங்க விட்டுக்கொள்ள வரணும். போய் எனக்கு அவரை வெளியே அனுப்பாதீங்க மாமா. அவர் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை விட்டு அனுப்பிடாதீங்க மாமா, அனுப்பிடாதீங்க. தம்பியே, எனக்காக யாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். அவர் செஞ்ச தண்டனை கிடைக்காம இருக்குமா? கவலைப்படாத லட்சுமி, இறந்த பணத்தை எப்படியா திரும்ப எடுத்துட்டு வரேன். அப்பா கிட்ட நான் பட்ட கடன் அடைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைகிறேன். லட்சுமி, இந்த வீட்டுல 2 பிள்ளைங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு ராசியே இல்ல போல இருக்குமா? அம்பி, இவ்வளவு நன்னா வயலின் வாசிக்கிறிய, நீ யாருப்பா? நான் யாருன்னு சொல்ற நிலைமையில இப்ப இல்ல சார். ஏதோ கால் போன போக்குல இங்க வந்தேன். மனம் போன போக்குல இந்த வயலினை வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன். நீ அப்படி நினைக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கீதம் உன்னண்ட தெய்வாம்சமா அமைஞ்சிருக்கு. நானே ஒரு சங்கீதக்காரன். உன் வாசிப்பை பார்த்துட்டு பிரமிச்சுட்டேன். தேங்க்யூ சார். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? ரொம்ப சின்னவன், ஒரு சாதாரண மியூசிக் டைரக்டர். இந்த ஏழையோட பேர் இந்திரஜித். சார், நீங்களா நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம்? உங்களை பார்க்கதான் சார் நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அப்படியே உங்ககிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டு உங்க காலடியிலே நான் இருக்கேன் சார்.
என்ன நோக்கு கால்ல அடிபட்டு விடுதா எங்க பட்டு விடுதா சார் எழுந்திருங்க சார்